நடத்து நீ அப்படியே நடத்து போ. அழகதம் சீக்கிரமா என்னங்க பேப்பர் பாத்தியா? இதுல இருக்கிற நியூஸ முக்கியமா உங்க அம்மாவுக்கு படிச்சுக்க. என்னங்க போட்டிருக்கு? ரேஸுக்கு போன 2 பேர் ஜாக்பாட் பரிசு 8 லட்சம் ரூபாய் தங்களுக்கே கிடைச்சிட்டா அதுல 2 லட்சம் ரூபாய் தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. அவனுங்க குருட்டு அதிர்ஷ்டம் பாரு 8 லட்சமா அவங்களுக்கே விழுந்துருச்சு. சொன்னபடி 2 லட்சத்தை தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்திடுவோம் அப்படின்னு சொன்னான். சொன்னவன் ஆத்தி அடையாண்டா மடையா, நமக்கு கிடைச்ச பணத்தை நாம ஏன்டா அங்க கொண்டு போய் கொட்டணும், தேவி கருமாரியே வந்து கேட்கவா போறா அப்படின்னு சொல்லி தடுத்தான். தடுத்தவன் நாஸ்திகன். இது விஷயமா இவங்களுக்குள்ள பேச்சு முத்தி விவகார முத்தி கடைசியில் சதக் எங்க தேவி கருமாரியம்மன் சன்னிதானத்தில் ஆஸ்திகனுக்கு கட்டி குத்து. இன்னும் 24 மணி நேரம் போனாத்தான் எதுவுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லியிருக்கார். அந்த கருமாரியம்மனுக்கு லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் கொண்டு போய் போட்டிருக்காங்க உங்க அம்மா. தேவி கருமாரியம்மனுடைய தெய்வீக பிரபாவம் எப்படி இருக்கு பத்தியா? நம்மளால புரிஞ்சுக்க முடியாத சக்திக்கு பெயர் தான் தெய்வ செயல். புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்குங்க, அப்புறம் மாப்பிள்ளையாவது பொண்ணாவது பிள்ளையாவது. இத பாருங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள் மனசுல எதை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்கிறதே நமக்கு புரியலையே. அவ ஜெகன் மாதா, அவ சன்னிதானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதனுடைய காரண காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? மாப்பிள்ளை, தெய்வீகத்தை அவ்வளவு சாதாரணமா இட போட்டுக்காதீங்க. அது பெரிய விஷயம், உங்களுக்கு புரியாது. நீங்க படிக்கிறீங்களே இந்த காலத்து புஸ்தகங்கள், துப்பறியும் நாவல். என் இதயத்தையே கோவிலா கொண்டிருக்க என் தேவி கருமாரியம்மன் மாதிரி வந்து நிற்கிறியே, நீ யார் தாயே? சந்தேகமே வேண்டாம், அவள் தான் நான். அம்மா, அம்மா, என் கோயில் இருளறிஞ்சு கிடக்கிறதுக்கும் எனக்கு நீ பூஜை பண்ண முடியாம போனதற்கும் காரணம் யார் தெரியுமா? யாருமா? நீதிபதியின் மனைவி மீனாட்சி அம்மாள் தான். என்னம்மா சொல்ற? உன்னை அந்த அம்மா தான் பெத்த பெண்ணா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்களே. உண்மைதான். அவங்க ஒரு வைர மாலையை வாங்கி என் காலடியில வச்சு அவங்க கனவுல நான் கேட்டதற்கு இணங்க என் கழுத்துல போட்டாங்களே. இன்னும் அது உன் கழுத்துல தானே கிடக்கு தாயே. அதனால வந்த வினைதான்ப்பா இத்தனையும். எப்படிமா? அந்த மாலையில் உள்ள அத்தனை வைரங்களும் படுதடைஞ்ச வைரங்கள். அந்த வைர மாலை அந்த குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்தை நிர்மூலம் ஆக்குறது மட்டுமில்ல, அந்த பரம்பரையே அழிச்சிடும். இதே பூர்வமா என்ன தான் பெத்த பெண்ணா நினைக்கிற என் தாய் குடும்பம் அழியத நான் எப்படி காத்துட்டு இருக்க முடியும்? அந்த பேராபத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த வைர மாலைய நான் வாங்கி போட்டுக்கிட்டேன். சகல பொருள்களுக்கும் சக்தி அளிக்கிறவன் நான் தான். ஆனாலும் அந்த பொருளுக்கு உண்டான நல்லதோ கெட்டதோ அதுக்கு நானும் கட்டுப்பட்டாகணும். சகல சக்தியும் படைச்ச என் சன்னிதானத்திலேயே என் பக்தனுக்கு கட்டுக்குத்து விழுந்து அதன் காரணமாக என் கோயிலே இருளடைஞ்சு கிடக்குதுன்னா அந்த வைரமால அந்த குடும்பத்துல இருந்தா அவங்களை என்ன பாடுபடுத்திருக்கோம் கருணாரசு சாகிறவே. இந்த பையன் நீ சுமந்துக்காகத்தான் அம்மா திருவிழாக்கு எழுதும் போதே தடுத்தியா? 3 தடவை தடுத்தவ நான் தான். இதுக்கு முடிவுதான் என்ன தாயே? உடனடியா என் கழுத்துல இருக்கிற வைர மாலையை கழட்டி நாளை கணத்துல போட்டு பூட்டி வச்சுடு. நாளை உதயத்துக்குள்ள குத்து பட்டவன் பொழிச்சுட்டாங்கிற நல்ல செய்தி வந்துடும். நீ வழக்கம் போல பூஜை பண்ணலாம். ஆமா, எனக்கு திருவிழை சேர்த்து அமுது படிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடுறது இல்லன்னு சத்தியம் பண்ணியே. அதை கேட்ட உடனே எனக்கு பசி பட்டி ஏதுடா. அதனால முதல்ல நீ வேற சாப்பிட்டுட்டு எனக்கு அமுது படைச்சாத்தான் நான் ஏத்துக்குவேன். இப்பவே சாப்பிடுறோமா? உடனே சாப்பிடுறாயே. இப்பவே சாப்பிடுறாயே. உடனே சாப்பிடு. தாயே, கதவனை வந்து என் கலக்கத்தை நீக்கின கலியுகத்து கண்கண்ட தெய்வமே கருமாரியம்மா, சர்வசக்திமை சர்வமொத்த சுரூபணி தாட்சாயினி தட்ட யக்ஷிராசினி, என்னடி உங்கருதே தாயே. பொறுமையா கேளுங்க, அவ சொன்னது பூராத்தையும் கேளுங்க. என்ன சொன்ன? அம்மா, நீங்க ஒரு வைர நெக்லஸ் வாங்கி அம்பாள் கழுத்துல போட்டீங்கல்ல? ஆமா, போட்டேன். அதுல இருக்கிற அத்தனை வைரமும் தோஷம் உள்ளதா? ஒண்ணு கூட சுத்தமான கண்டு கிடையாதா? அந்த பொருள் எங்க இருந்தாலும் அந்த இடத்தை அப்படியே நிர்மூலமாக்கிடும். அப்படிப்பட்ட குற்றமுள்ள பொருள் அவ கையில போய் சேர்ந்துருச்சே. என்ன தன்னுடைய மகளாக நினைச்சு பக்தியும் பாசமும் காட்டிட்டு இருக்கிற அந்த தாயை நான் எப்படி கைவிட முடியும்? அவ குடும்பம் அழியறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்?
விதியை விதிச்ச தெய்வத்தால கூட அதை தடுக்க முடியாது. அது வேகத்தை தான் குறைக்க முடியும். அதனாலதான் அந்த பொருளை நானே அவகிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டேன். போட்டாளே என் கழுத்துல என்ன என் கோயிலே இருளடைஞ்சு போச்சு. எனக்கே இந்த கதினா அவன் குடும்பத்தை என்னென்ன செய்திருக்கும். அதனாலதான் அந்த நெக்லஸ் யாருக்கு கொடுக்கறது நம்ம சீட்டு எழுத போன போது 3 தடவை அதை நான் தடுத்து நிறுத்துறேன். அவன் என் சமிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதாமலே நிறுத்திட்டா. அது மட்டும் இல்ல, அந்த நெக்லஸை கழிச்சு நாளை கணத்துல போட்டு குத்துப்பட்டவன் நாளைக்கே குழச்சுக்கா, நாளைக்கே எனக்கு நீ நைவேத்தியம் வைக்கலாம், திருவிளக்கு போடலாம் அப்படின்னு சொன்னான். அதோட மட்டும் இல்லாம ஏண்டா உண்ணாவிரதற்கு போற நீ ஏங்கட்டியா நீ சவால் விடுற, முதல்ல நீ சாப்பிட்டு வந்து நைவேத்தியம் வச்சா தாண்டனை ஏசு போய் எனக்கு உத்தரவு போட்டாமா. குழந்தை கையால அன்னைக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாம இன்னைக்கு குழந்தையாவே காட்சி தந்துட்டாமா. அவன் கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? பிள்ளைகளா, குருக்களையா சொன்னதெல்லாம் கேட்டுக்கல. மாப்பிள்ள, எந்த ஃபேக்டரியில நீங்க ஷேர் வாங்க போறதா சொன்னீங்க? வினோதா சுகர் ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரியில என்னை ஒரு மேனேஜிங் டைரக்டரா சேர்க்கிறதா சார். ஓ, வினோதா சுகர் ஃபேக்டரி. அத பத்தி இங்க நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களால் பங்கு வாங்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் மூலதனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட வினோதா சர்க்கரை ஆலய நிர்வாகிகள் மேற்படி மூலதனத்தை தவறான வழிகளில் கையாடி அதன் பலனாக ஆலையை மூடிவிட்டனர். இதை அறிந்த போலீசார் ஆலை நிர்வாகிகள் அனைவரையும் நேற்று இரவு கைது செய்து விட்டனர். மேலும் புலர் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாப்பிள்ளை, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்க உயிர் நண்பர் 3 லட்சம் ரூபாய் சேர 3/4 லட்சத்துக்கு உங்ககிட்ட தள்ள ட்ரை பண்ணியிருக்காரு. அதை நம்பி நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா இப்ப நீங்க கர்ம எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இரும்பத்தான் எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தம்பி, ப்ரொஜெக்டர் டெலிவரி எடுக்க எந்த சைட்ல பாத்தி பாபே போறதா சொன்ன? சனிக்கிழமை 2:30 மணி பிளேட்லப்பா. அதை பத்தி இவங்க நியூஸ் வந்திருக்கு, நீயே படிச்சு பாரு. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு பம்பாய் புறப்பட்ட விமானம் திடீரென்று இடையே தீப்பிடித்து எரிந்து கொண்டது. அதில் பிரயாணம் செய்த அத்தனை பேரும் உடல் கருகி உருத்தெரியாமல் மாண்புட்டனர். அம்மா, அம்மா பாத்தீங்களா? அம்பாள் எந்தெந்த உருவத்துல யார் யாரை எப்படி எப்படி காப்பாத்திருக்கான்னு. அந்த நெக்லஸ் மாப்பிள்ளை கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் நேரம் ஜெயில இருந்திருப்பார். புள்ள கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் வெஞ்சு எரிஞ்சு சாம்பலா இருந்திருப்பார். அம்பாள் எல்லாரையும் காப்பாத்திட்டா, தாய் எல்லாரையும் காப்பாத்திட்டா. காசு பணத்துக்காக தன் பெயரை கூறி செய்யற தவறையும் அந்த ஈஸ்வரியே கண்டிப்பார். இதுவும் கள்ள நோட்டு தான். இதுவும் அவனே தான் அடிச்சிருக்கான். ஆமா, இதுதான் உண்மையான கள்ள நோட்டு. பாருங்க, ஒரே நம்பரா இருக்கு. இதுவும் கள்ள நோட்டு தான். ஆமா ஆமா, இங்க வச்சிருங்க. இதுவும் கள்ள நோட்டு தான். ஆமா ஆமா, இங்க வச்சிருங்க. நான் நீங்க மாட்டிக்கிறீங்க. இதுவும் கள்ள நோட்டா வச்சிருங்க. இந்த கள்ள நோட்டெல்லாம் நல்ல நோட்டா மாத்த எங்களுக்கு தெரியும். கொண்டா, நம்ம மாத்திக்குவோம். அப்புறம் எங்கடா அங்க இருந்த நோட்டை காணோம்? நல்லா என்ன பாருங்க, இங்க இருந்துடா. இப்போ இங்க இருந்து எப்படி மாயமா போயிடும். அப்ப ஒண்ணு செய்யுங்க, நான் போய் வேப்பலை ஒடிச்சிட்டு வரேன். எதுக்கு? உங்க மக கையில கொடுத்து குறி கேட்போம். குறி ஒண்ணு கேட்க வேண்டாம், மகக்குரிய பார்த்தே சொல்லிடு. என்ன சொல்லம்மா? கண்ணாச்சி தள்ளி உட்காரே. என்னையா தள்ள சொல்ற? தள்ளுனா தள்ளண்டா. இந்தாங்க மாமா, சில்லறையா தள்ள சொன்ன சில்லற தள்ளுறா. தள்ளுடா. இவனுக்கு இன்னும் 2 கை தான் பக்கத்து வீட்டுல திருடுவான். ஏண்டா உனக்கு எவன்டா சன்னியாசின்னு பேர் வச்சான்? ஏண்டா சன்னியாசி இல்ல சன்னாசி. ஏண்டா கொல்லந்தூரே ஊசி வைக்கிறியா? செஞ்சது அங்கதானே ஊசிய பாருங்கப்பா. இந்த ஆபத்து ஏதாவது சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா? மாமாவுக்கு சரியா எண்ணி பார்க்க தெரியுதான்னு சோதனை பண்ணி பார்த்தேன். ஆமா ஐயா, எண்ணி பார்க்க தெரியாதனால்தான் ஒன்ன மாதிரி ஆளுங்களையும் கூடவே வச்சுக்கிட்டு தண்டச்சோறு போட்டுக்கிட்டு. தண்டச்சோரா? என்ன தண்டச்சோறு? என்ன பாருங்க மாமா, என்ன தண்டச்சோறுன்னு சொல்லுது. அட சோத்த தானடா தண்டா நிச்சயம். மரியாதையா பேசாம குறி சொல்றேன் ஊரே ஏமாத்தி நாம எல்லாருமே வயிறு வளர்க்கிறோம். இதுல என்ன மட்டும் ஏன் அயோக்கியம் சொல்லணும்? மாமா, கன்னியாகுமரி கடலுக்கு போய் கை தண்ணி அள்ளி குடிச்சு பாருங்க, உப்பு கறிக்கும். அதே டிக்கெட்ல காரைக்காலுக்கு வாங்க, அந்த ஊர் கடல்ல போய் தண்ணி அள்ளி குடிச்சு பாருங்க, அதுவும் உப்பு கறிக்கும். ஓஹோ, இந்த 2 ஊர்லாம் உப்பு கறிக்கும், பாக்கி எல்லா ஊரும் தித்திக்கும். சில்லற இல்லன்னா 10 ரூபா நோட்டு, ஆனா ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா, ஒரு 100 ரூபா நோட்டு வேற மாதிரி செய்யறத விட்டுட்டு கவலைப்படாதீங்க மாமா. 10 ரூபா நோட்டா அவளுக்கு இருக்கு, நான் ஏற்பாடு பண்ண போறேன். என்னடா செய்ய போறேன்? பார்வதிய கண்ணுக்குள்ளே வச்சுக்க போறியா? அமுக்க போறேன். என்ன சொல்ற? பருவதம்னு பால்காரி இல்ல, அவர்கிட்ட பார்வதினு ஒரு பசுமாடு இருக்கு. அது வேலைக்கு 10 லிட்டர் பால் காட்டு. அந்த மாசம் ஒரே அமுக்க அமைச்சு ஊர் எல்லையில கட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுவேன். அவன் லவாதிவான் வந்து உங்ககிட்ட குறி கேட்பா. 10 ரூபா நோட்டா கட்டில போடு, மாடு கட்டி இருக்கிற இடத்த சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட வேண்டியது. 2 லட்சம் போட்டா வைக்கிற நேரத்துல மூளை நல்லா வேலை செய்யுது.
ஆத்தா மலையேற போறான், சுட்டு போட்டு சுட்டுருவாங்க.